கிட்கோ எனும் விளக்கின் ஒளி இன்று நானிலம் முழுதும் பிரகாசிக்கிறது. இப்போது அந்த ஒளியை பற்ற வைத்த தீக்குச்சியை அழைக்கிறோம். ஆம், ஏற்றப்பட்டதைப் போல ஏற்றி வைத்ததும் எப்போதும் உயர்ந்ததுதானே. மேடை எவ்வாறு இருப்பது, உறுப்பினர்களின் அணியும் ஆடை எவ்வாறு இருப்பது, மென்மையுடன் வரவேற்கும் ஜாடை எவ்வாறு இருப்பது என பார்த்து பார்த்து செய்த ஓடை மலர் சிரிப்பழகர், காடை கூட்டத்தில் உதித்த கதிரவன், கொங்கு தொழில் சமூகத்திற்கு புது பாதை காட்டும் வழிகாட்டி, கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்களை இந்நிறுவனத்தை பற்றிய விளக்க உரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொங்கு குல தெய்வங்களுக்கு எனது முதல் வணக்கம். கொங்கு சமுதாய வரலாற்றில் தொழிலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தினுடைய இந்த 4வது ஆண்டு விழா, கிட்கோ பொருட்காட்சி, திருப்பூர் கொங்கு வர்த்தக கூட்டமைப்பினுடைய பொங்கல் விழா என முப்பெரும் விழாவாக இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருகின்றிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கொங்கு மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விழா. சாதிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற கொங்கு இளம் தொழில் அதிபர்கள் நடத்தும் விழா. சாதித்து சரித்திரம் படைத்து கொங்கு தொழிலதிபர்கள் இங்கு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அற்புதமான விழா இந்த விழா. இந்த மாபெரும் விழாவிற்கு இன்று நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ராம்ராஜ் காட்டனுடைய நிறுவனர். வேஷ்டி என்றால் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு காலத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். அதே வேஷ்டியை பார்த்தவுடன் வாங்க வாங்க என்று மாறின காலத்தையும் பார்த்திருக்கின்றேன். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் நமது அருமை மாமா திரு நாகராஜன் அவர்கள். எல்லாரும் நல்லா கைதட்டலாம். இந்த மாற்றத்தை யாருமே கொண்டு வர முடியல. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு சென்ற பொழுது அவரை அனுமதி மறுத்து விட்டார்கள். காரணம், அவர்கள் வேஷ்டி கட்டி இருந்ததால். அவர் போட்ட அந்த வழக்கினுடைய அடிப்படையிலே இன்று எல்லா கிளப்புகளிலும், அது பிரசிடென்சி கிளப்பாக இருந்தாலும் சரி, எல்லா கிளப்புகளிலுமே இன்று வேஷ்டி அனுமதி கிடைக்கிறது என்றால் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் மாமா அவர்கள். அது மட்டுமல்ல, மறந்து போய் ஆங்கிலேயருடைய பண்பாட்டிலே இருந்து கோட்டும் சூட்டுமாக மாறிக்கொண்டிருந்த ஒரு காலத்தில் காந்தி கட்டிய அந்த வேஷ்டியை மறுபடியும் நாம் கட்ட வேண்டும் என்று குழந்தை முதல் பெரியவர்களை இன்று ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் அவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை, இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். கொங்கு கவுண்டன் என்றால் நான் எல்லாம் சென்னை 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு போகும் பொழுது ஒரு ஏளனமான பார்வை இருக்கும். அந்த பார்வையை வாங்க கவன்றே என்று இருகை கூப்பி வணங்கக்கூடிய அளவுக்கு மாற்றியவர் நமது அருமைக்கும் பெருமைக்கும் உரிய நமது கொங்கு நாட்டு சிங்கம் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். இன்று சென்னை சட்டசபையில் மட்டுமல்ல, டெல்லி பாராளுமன்றத்தில் நமது குரலை ஒலிக்க செய்தவர் அவர். அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த மண்ணுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி, இந்த சமுதாயத்துக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அருமைக்கும் பெருமைக்குரிய மாப்பிள்ளை ஈஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் பாரதி. நாம் எல்லாம் ஒரு காலத்திலே விவசாயத்தை தான் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் விவசாயம் பொய்த்து போன காலத்திலே ஏதாவது ஒரு மாற்றுத் தொழில் செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்து இந்த ஒரு தலைமுறை இப்பொழுது தொழிலுக்கு மாறி தொழில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உலகுக்கே உணர்த்தக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த அளவில் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று கனரக வாகனங்களிலே அதிகமாக தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலே முதலாக இருக்கக்கூடியது என்டிசி நிறுவனம் என்பது உங்களுக்கு தெரியும். திரு சந்திரமோகன் அவர்கள் நமது கொங்கு வெள்ளாளர். இப்படி பல முதல்வர்கள், ஏன் நான் கூட பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன், 400 டன் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்டை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த முதல் கொங்கு நாட்டினுடைய நிறுவனர் ஒரு தொழிலதிபர் என்றால் எனக்கும் அந்த பெருமை உண்டு. இப்படி முதலாவதாக செய்தவர்கள் பல பேர். இன்று தென்னீராவை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்திலேயே முதலாக செய்திருக்கிறோம். எப்படி பல முன்னுகளை செய்தவர்கள் ஒரே ஒரு நேரத்திலே நாம் ஆடிப்போனோம். அதுதான் கொரோனா காலம். வாழ்வா சாவா என்ற நேரத்திலே என்ன செய்வது, எப்படி செய்வது, தொழில் எங்கு போகும், பிழைப்போமா சாவோமா என்ற நேரத்திலே தான் பல கேள்விகளுக்காக பதில் சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கிட்கோ. அன்று ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்று 4 ஆண்டுகளை தாண்டி இன்று சிறப்பாக 4வது ஆண்டிலே காலூற்றி இருக்கிறோம். இதற்கு மேலே நேரமில்லாத காரணத்தினாலே என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு
மீண்டும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.